ஹாய் காய்ஸ், அஸ்டன் டாப் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்க முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஓப்பன் சீன்லயே ஹீரோவோட மேனேஜர் கிட்ட ஹீரோ இப்போ ரீசெண்டாக நடிக்கிற ட்ராமாவோட ப்ரொடியூசரும், என்னடா நீங்கள் எனக்கிட்டயே கேம் ஆடுறீங்களா? நான் ஹீரோ கிட்ட முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டேன், இந்த ட்ராமாவில் நீ நடிக்கணும்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கக்கூடாதுன்னு. அதை மீறினதும் இல்லாமல் இப்போ தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான்ல அவன் அப்படின்னு டிராமாவோட ப்ரொடியூசரும் மேனேஜர் கிட்ட கண்ணா பின்னான்னு திட்டுறான். இந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவும் வாரான். ஹீரோவும் அந்த ப்ரொடியூசர் கிட்ட, உங்கள்கிட்ட ஓப்பனாவே கேக்குறேன், இப்ப நீங்க என்ன நடக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறான். மேனேஜரும் ஹீரோவை பார்த்து, இப்ப இருக்கிற நிலைமையா சமாளிக்கணும்னா நீ கண்டிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாரு. இதை கேட்டு காண்டான ஹீரோவும், நீ ஆணியே புடுங்கினாலும் நான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ப்ரொடியூசரும், இப்ப நீ ஹீரோயினை பிரேக்கப் பண்ணலனா இந்த டிராமால இருந்து உன்னைய தூக்கிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு காண்டான ஹீரோவும், நீ முடிஞ்சதை பண்ணிக்கோடா, இந்த உன்னோட கான்ட்ராக்ட் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேப்பரை ப்ரொடியூசரோட மேசை முன்னாடி வச்சுட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு அவரை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து ஆபீஸ்ல இருக்கிற 2-3 பொண்ணுகளும், உங்களுக்கு தெரியுமாடி, ஹீரோவை அந்த டிராமால இருந்து தூக்கிட்டாங்களாம். ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணதால தான் அந்த டிராமால இருந்தே ஹீரோவை தூக்கிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குதுங்க அந்த பொண்ணுங்க. அந்த பக்கமா வந்த ஹீரோயினுக்கும் இது கேட்டுருது. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினும் ஹீரோவை பார்க்காம சோகமா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு, என்னம்மா டார்லிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும், நான் உனக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்குறேன்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும், ஏன் இப்படி பேசுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை அவங்களோட மடியில சாய வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல காலையிலயும் ஆகுது. ஹீரோவும் தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். ஆனாலும் பக்கத்துல ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. என்னடா என்னோட ஆளை காணோம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினை சுத்தி முத்தி பார்க்க, அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட மேனேஜரும் கால் பண்ணி, செல்லக்குட்டி சூப்பர்டா சூப்பரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அந்த புது டிராமால கூட உன்னை மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க தெரியுமா, நீ வேற லெவல்டா அப்படின்னு மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும், நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு மேனேஜரும், என்னப்பா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற, நேத்து நைட் தான் நீ ஆன்லைன்ல உன்னோட லவரை நீ பிரேக்கப் பண்ணதாகவும் ஹீரோயினும் அசிஸ்டன்ட் பதவியில இருந்து விலகிட்டதாகவும் 2 பேரும் சேர்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தீங்களேடா அப்படின்றாரு. இதை கேட்ட ஹீரோவும், என்னையா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயின் நைஸா ஹீரோவை தூங்க வச்சுட்டு அவரோட போனையை எடுத்து ஹீரோயினை பிரேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் பதவியில இருந்து விலகி போறதாகவும் சொல்லிருப்பாங்க. இதுதான் அன்னைக்கு நைட் நடந்திருக்கும். இந்த போஸ்ட பார்த்துட்டு ஹீரோவும் கடுப்பாகி நேரா ஹீரோயின் வீட்டுக்கு போறான். ஆனாலும் ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா மேனேஜர் கிட்ட போய், டேய் நார பயலே, நீயா ஹீரோயினுக்கு இப்படி செய்ய சொன்ன, உண்மைய சொல்லுடா அப்படின்னு மேனேஜரை மிரட்ட, டேய் அம்மா டேய், அடிச்சு கிடிச்சு தொலைச்சிடாதடா, நான் அப்படி ஒண்ணுமே பண்ணல அப்படின்றா மேனேஜர். ஹீரோவும், உன்னோட மண்டைய புலந்துரு வேண்டா, உண்மைய சொல்லு அப்படின்னு மறுபடியும் கத்துறான். அந்த நேரம் பார்த்து அங்க வந்த குட்டி பொண்ணும், அங்கிள் அங்கிள் அவசரப்படாத அங்கிள், கொஞ்சம் நிதானமா தான் இரேன், இது ஒரு டம்மி பீஸ் அங்கிள், இதெல்லாம் அப்படி செஞ்சிருக்காது, ஹீரோயின் எங்க போனான்னு கண்டுபிடிப்போம் அங்கிள் அப்படின்றது குட்டி பொண்ணு. ஹீரோவும், நான் எங்க தாண்டியே போய் தேடுவேன் அவளை அப்படின்னு புலம்புறான். குட்டி பொண்ணும், நீ ஹீரோயினோட அப்பாவை போய் பாத்தியா அப்படின்னு கேக்குது. ஹீரோவும், இது எனக்கு தோணலையே, இந்த இப்பவுமே போய் பாக்குறேன் அப்படின்னு நேரா ஹீரோயினோட அப்பாவை பார்க்க கிளம்பிடுறான் ஹீரோ. அங்க போய் பார்த்தா அவரோட ஆபீஸும் மூடி இருக்கும். அந்த நேரம் பார்த்து அங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற பியூனும் வந்து, யாரப்பா தேடுற அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும், இந்த டீச்சர் அங்கிள் எங்க அப்படின்னு கேக்குறான். அந்த பியூனும், அவரை நேத்தே பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊருக்கு கிளம்பிட்டாரேப்பா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும், அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த பியூனும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கே வந்திருப்பாரு. அப்ப ஹீரோயினோட அப்பாவும், என்னம்மா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்றாங்க. அடுத்த பக்கம் சோகத்துல இருக்கிற ஹீரோவும் மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் கால் போக மாட்டேங்குது. செம்மையா கடுப்பாகிறான் நம்மாலும்.
அடுத்த பக்கம் ஹீரோயின் அப்பதான் போனை ஆன் பண்ணலான்னு போனை கையில எடுப்பாங்க. கை தவறி போன் தண்ணிக்குள்ள விழுந்துரும். இத பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் இருமா அதை நான் எடுத்தாரேன்னு அந்த தண்ணிக்குள்ள இறங்க போவாரு. ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டாம்பா, அதே உடஞ்ச போனா போகட்டும் அப்படின்னு அங்கிருந்து ஹீரோயினோட அப்பாவை கூட்டி கிளம்பிடுறாங்க ஹீரோயின். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் நைட் டைம்ல ஹீரோயின் கூட எப்படி சந்தோஷமா இருந்தான், அவங்களோட எப்படி எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அப்படின்னு ஹீரோயினை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ரொம்ப சோகமா டிப்ரெஷன்ல இருக்கான் ஹீரோ. அப்படியே அந்த நாள் முடிய அடுத்த நாள் காலையிலேயே மேனேஜரும் ஹீரோக்கு கால் பண்ணி, இங்க பாருடா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அந்த பிரஸ் மீட்ல நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடணும். நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, இன்னைக்கு ஈவினிங் நீ அந்த பிரஸ் மீட்க்கு நீ போகணும் அப்படின்றாரு மேனேஜர். ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினும் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த புக்ல சின்னதா ஹீரோவையும் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த புக்ல இருக்கிற ஹீரோ இப்ப, ஏய் டார்லிங், என்னை விட்டுட்டு எங்க டார்லிங் போன நீ, உன்னைய நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு அந்த வரைஞ்சு வச்ச ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயினும், அப்படியா, என்னைய மிஸ் பண்ணியா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அப்பா அங்க வந்து, என்னம்மா புக்கை பார்த்து தனியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோயினும், இல்லப்பா, இந்த புக்ல இருக்க டிராயிங்கை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும், சரி சும்மாவே இருக்கும், கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு குளத்துக்கிட்ட போறாங்க. அங்க ஒரு ஆளு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள்கிட்ட போயிட்டு ஹீரோயினும், என்ன சார் மீனெல்லாம் மாட்டிச்சா அப்படின்னு கேட்க, அந்த மீன் பிடிக்கிற ஆளும் பின்னாடி திரும்பி பாக்குறான். ஹீரோயினுக்கே ஷாக்கு. அந்த ஆள் பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கான். என்ன இந்த கிறுக்கு பயப்புல நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சே அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல மறுபடியும் புக்கை படிக்கலான்னு புக்கை கையில எடுக்க, அப்பையும் ஹீரோயினை சுத்தி ஹீரோவோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏ டார்லிங், என்னை விட்டு எங்க டார்லிங் போன, எனக்கு செம்மையா போர் அடிக்குது தெரியுமா, மறுபடியும் என்கிட்ட வாயேன் அப்படின்னு ஹீரோவோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினும், என்னடா இந்த பக்கம் திரும்பினாலும் இவனாவே இருக்கான் அப்படின்னு கடுப்பாகிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன் காலையிலேயே ஹீரோயினை பாக்குறதுக்காக அவரோட அப்பா வருவாரு. ஹீரோயினும், என்னப்பா எனக்கு என்ன சரி சொல்லணுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பாவும், இல்லம்மா உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோக்கு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக குட்டி பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆன மாதிரினா தெரியல. அந்த நாளும் அப்படியே ஓடி போக அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயினை பார்க்க வந்த அவரோட அப்பாவும் ஒரு மொபைல் போனை அவங்களோட கையில கொடுத்துட்டு, இந்தாமா உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல, இந்த மொபைல் போனை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு போனையும் கொடுக்கறாரு. ஹீரோவும், இல்லப்பா எனக்கு போனெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும், என்னம்மா நீ இப்படி இருக்க, இப்பெல்லாம் வாண்டு பசங்க கூட போன் இல்லாம இருக்கவே மாட்டேங்கிறாங்க, நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, பரவாயில்ல வச்சுக்கோமா அப்படின்னுட்டு ஹீரோயினோட அப்பாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே இந்த டிராமாவோட வில்லனான செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் அவன் கூட இருக்கிற பொண்ணுகிட்ட, நீ என்ன ஹீரோவும் ஹீரோயின் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிற, அதுக்கு அந்த பொண்ணும், என்னது வேற ஏதாவது போட்டோ வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோவும், ஆமா இன்னொரு போட்டோவும் என்கிட்ட இருக்கு, ஒரு போட்டோ இல்ல ஏராளமான போட்டோ இருக்கு என்கிட்ட அப்படின்றான் செகண்ட் ஹீரோ. கட் பண்ண அடுத்த சீன்லயே அந்த பிரஸ் மீட்காக ரெடி ஆகிட்டு இருப்பான் ஹீரோ. மேனேஜரும் ஹீரோ கிட்ட வந்து, என்னடா எல்லாத்தையும் சரியா பாத்துக்கிட்டியா, சொதப்பி ஏதும் தொலைச்சிடாதடா அப்படின்றான் மேனேஜரும். ஹீரோவும், நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் விடுப்பா அப்படின்னு கூலா பேசுறான். அடுத்த பக்கம் அந்த பிரஸ் மீட்டும் ஸ்டார்ட் ஆகுது. வீட்டுல உடம்பு சரியில்லாதனால ஹீரோயினும் போர் அடிக்குதுன்னு டிவியை ஆன் பண்ணுவாங்க. டிவில ஹீரோவோட பிரஸ் மீட் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஹீரோயினும் அந்த பிரஸ் மீட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிரஸ் மீட்க்கு ஹீரோவும் வந்து ஒரு மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்திருந்த என்னோட லவ்வை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு சொடக்கையும் போட, பின்னாடி ஒயிட் ஸ்கிரீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ வரும். இத காட்டிட்டு ஹீரோவும், இந்த போட்டோவை நீங்க ரீசெண்ட் டைம்ல எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்திருப்பீங்க. இந்த போட்டோல என் கூட இருக்கிற பொண்ணு தான் என்னோட அசிஸ்டண்டா இருந்தா. அவ உண்மையாவே ஒரு நல்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுனா. ஆனாலும் நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை என்னோட சேர்த்து வச்சு தப்பு தப்பா ரூமர் கிளப்பி விட்டுட்டீங்க. என் கூட இந்த பொண்ணு 4 மாசமா என்னோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுனா. உண்மைய சொல்ல போனா என்ன நல்லாவே பாத்துக்கிட்டா.
ஆனாலும் என்னோட நல்லதுக்காக ரீசெண்டா இப்ப 3 நாளைக்கு முன்னாடி அவளோட அசிஸ்டன்ட் பதவியில இருந்து அவளே விலகிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. நானும் இந்த பொண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்து யாரோ லீக் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த போட்டோ கூட ரீசன்ட் டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல எடுத்த போட்டோ தான். நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ற இந்த வேலைனால என்னோட கெரியர் மட்டும் இல்லாம அந்த பொண்ணும் பாதிக்கப்படுறா. இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்க, இத பாக்குற செகண்ட் ஹீரோவும் பயபுள்ள கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்கே, சரி இன்னொரு போட்டோவை ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு செகண்ட் ஹீரோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பிரஸ் மீட்ல இருக்கிற ஹீரோவும் உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு சொடக்க போட பின்னாடி ஒயிட் ஸ்கிரீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸா இருக்கிற மாதிரி பல போட்டோ ஷோ ஆகுது. இத பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகிருவாங்க. குறிப்பா மேனேஜரும் டேய் நல்லா தாண்டா போய்கிட்டு இருந்துச்சு, மறுபடியும் தேரை இழுத்து தெருவுல விட்டுட்டியேடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இது எல்லாத்தையும் டிவில பாக்குற ஹீரோயினும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதோடய இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டுல பார்க்கலாம். See you next video guys.